இந்த இடத்துல அந்த சோழர்கள் அந்த Malay. But we can't speak Tamil very well. Okay. We are from here. Thank you. தமிழ் கல்வெட்டு பாருங்கோ, அந்த காலத்து தமிழ் கல்வெட்டு. மலேசியாவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட சிவன் கோவில். சோழர்கள் கூடுதலாக எல்லா இடத்துலையும் கோவில் கட்டிக்க. வணக்கம், யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், மலேசியாவில் சுங்காய்பட்டாணின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருக்கிற கெடா, அதாவது கடாரம் கொண்ட சோழன்ற ஒரு கோவில் இருக்குது. அது என்ன கோவில்னு சொன்னால் சிவன் கோவில். அந்த சிவன் கோவிலை பார்க்கத்தான் நான் சுங்காய்பட்டாணின்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த சிவன் கோவில், அதாவது சோழர்கள் அடையாளத்தை பார்க்கறது தான் நான் போய்கொண்டிருக்கிற இடம். சோழர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லலாம். கெடாக்கு வாழ்ந்துட்டோம். சுற்றி மேலே பகுதி பாருங்க. இந்த இடத்த தான் அந்த காலத்தில் சோழர்கள் கைப்பற்றி விஜயநகர பிரதேச துரத்தி அடித்த ஒரு இடம். இது இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போக வருமாம். இதுக்கு முதல் நாங்கள் கடந்து வரைக்கும் ஒரு இடம் பார்த்தோம்னா மந்தனா, அது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற இடம். அதையும் போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்ன நடக்குதுன்னு சொல்லி. இது கூடுதலாக கிராமப்புற மக்கள் வசிக்கிற இடம். பாருங்க, மலைப்பகுதி. இந்த கரையில் இருக்கிற மரங்களை பாருங்க. ஆனால் தாய்லாண்டோட ஒப்படைக்க இங்கே கொஞ்சம் குளிர் கூடாதுன்னு சொன்னால் கொஞ்சம் குளிர்மையான பிரதேசம். தாய்லாண்டில் சரியான வெயிலாக இருந்தது. அது ஒக்க இந்த கிராமத்துக்கு பேர் கம்புங்கச்சி அச்சின்னு சொல்கிற கிராமம். இது இந்தோனேசியாவிலும் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த கிராமம் இந்த கிராமத்தில் வசிக்கிற மக்கள் இந்தோனேசியாவிலேருந்து இந்த இடத்த நாங்கள் அவன் பேருக்கு மாற்றி போடணுமாம். பாருங்க, இந்த கரையில் எல்லாம் மரங்கள் தோட்டம் போல், இது ஒரு மரத்தோட்டம் போல் என்னன்னு தெரியலை. மலைப்பகுதிக்கெலாம் போய் கொண்டிருக்கிறோம். இதா பாருங்க, சுற்றி மேலே பிரதேசம். வீடுகள் எல்லாம் பாருங்க, இந்த மரங்களுக்குலாம் இருக்குது. எந்த மரங்கள்னு தெரியலை. கொக்கோ மரங்கள் எல்லாம் இருக்குது போல. இங்கே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மியூசியம் ஆர்காலஜிக்கல். அதையா, இதுக்கெல்லாம் நம்ம இருக்குதான் போய் பார்ப்போம். எங்கே தெரியல, கட்டடங்கள் அதுகள் எல்லாம் இருக்கும். ஓகே 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 சொன்னால் அந்த நூதன சாலை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்துக்கு நிற்கிறேன். போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி எப்படி எல்லாம் இருக்குதுண்டு. Hello, ticket office. Ticket office lah. Saya tak pasti lah ni. Ha? Tak pasti lah sebab saya pun dah lama tak naik sini. Look. Tengah ada tu. Tengah. Thank you. Hello. இதில் போட்டிருக்கேன் பாருங்க, ஜெராய் ஜியோ பார்க். இந்தியாவில் தான் போல் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி ஓடுற இடம். இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடங்களுக்கு போகிறதுக்கு போட்டு வச்சுக்கணும். இங்கே தமிழாக்கள் வந்திருக்கணும். ராஜேந்திர சோழன் ஒரு ராஜ்யமே இதுக்குள்ள இருக்குது. இதில் ஏதோ கல்லுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. தூண், கல். இந்த கோயிலுன்ற தூண் இருந்ததுக்குரிய அடையாளம் நினைக்கிறேன். எனக்கு என்னடா விளாங்க இங்கே பாருங்க. இந்த அச்சு அப்படியே வடிவம் வச்சு எடுத்துருக்கிறேன். கல்லில் செதுக்கி இருக்கிறேன். இந்த மேலே போகிறதுக்குரிய படி. இதுலேயுமே ஏதோ பழைய காலத்து பொருட்கள் இருக்குது. மலைப்பகுதி, வித்தியாசமான சரிவான மலைப்பகுதி. சிலாமாட் டேங் அங்கால எனக்கு விளங்கல. வெல்கம் புஜாங் வேலி. யூ ஆர் நவ் வெஞ்சரிங் இன்டு சிவிலைசேஷன் ஆஃப் த இருந்து 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 14ஆம் நூற்றாண்டு வரை காலப்பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களை பார்க்கத்தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த சோழர்கள் அந்த Malay in this place
Rajendra Chola historical place. This is the historical place, Yeah. but you must see, you came from the museum. Where's the museum? You go to the museum? There. That building near the car. Oh, Ah. but that's so closed, I think. No. This one is closed. That one is open. Okay. You can Here, go there. there Here are is the actual site, the actual land. land. Okay. Chandi, what do you call Chandi, the old temple, the Temple, like Temple basement. base, Yes, yes. base of the temple. Okay. Okay, thank you. Where are you from? We're from here, Malaysia. From KL. But your face look like Indian. You Tamil or? Actually, we are Indian, but we can't speak Tamil very well. Okay. We are from here. Thank you. From Malaysia. Malaysian. Okay. Bye. Bye. பார்த்தீங்கன்னாண்டா மேலே இருக்கிற மத்தி பேரம் கீழே மியூசியத்தில்னா அதுலேருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் வச்சிருக்கணுமாம். போய் பார்ப்போம். கண்டி பெண்டிடாட் டெம்பிள் எனக்கு விளங்கி இருக்கா பெண்டிடாட் இது பாருங்க இதில் வரலாறு போட்டிருக்கணும். தமிழில் படிக்கணும்னு சொன்னால் இது கியூஆர் கோட் இருக்குது, அதை வச்சு படிக்கலாம். இதுதான் அந்த கோவில் பாருங்க, இதை பற்றி தான் அதில் போட்டிருக்கேன். முள்ளுக்கு போயிடாது. கல்லால் கட்டி வச்சிருக்கேன் பாருங்க, கல் அப்படியே செதுக்கி எடுத்து கட்டி வச்சிருக்கேன். இதில் அந்த கோவிலை பற்றி போட்டிருக்கேன். வித்தியாசமான வடிவமைப்பு. சரி, இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த கோவிலுக்கு தான் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். இதில் இந்த கோவிலை பற்றின வரலாறு போட்டு வச்சுருக்கேன். இதில் முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, இதில் பாருங்க, இது சிவன் கோவிலாம் வித் விமனா அண்ட் மண்டபா. இந்த இடம் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிக்கு உட்பட்டதாமன்னு சொல்லி போட்டிருக்கணும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுற்றுவட்டாரம் அவ்வளவும் இந்த கோயிலுக்கண்டே ஒதுக்கப்பட்டிருக்குது. ஏண்டா ஏற்கனவே இந்த கோயில் இருந்த இடம் தான். இதுதான் அந்த சிவன் கோவில். உள்ளுக்கு போகிற நுழைவாயில் போய் பார்ப்போம். இதுக்கு பேர் புக்கிக் பாதுட் பகாட் டெம்பிள். நோ என்ட்ரி டு கேன் டிசைட் வித்தவுட் பெர்மிஷன். பெர்மிஷன் இல்லாமல், உத்தரவு இல்லாமல் இந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடாதாம். இதுதான் இந்த பழைய கோயிலுன்ற அமைப்பு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண் வைக்கிறதுக்குரிய இந்த அடி அத்திவாரமாக இருந்திருக்குது. என்னத்தை வச்சு பூசி இருக்கணும்டா, என்ன பூச்சண்டே தெரிய இளைஞ்சி பாருங்க. அங்கே தான் சிவனுக்குரிய அது மூலஸ்தானம் இருந்த இடம். இந்த எப்படி கீழே ஒரு அடுக்கு, அதுக்கு மேலே இன்னொரு அடுக்கு, அதுக்கு மேலே தூண் வைக்கிறதுக்குரிய ஒரு இடம். என்ன இது, இதுவெல்லாம் முறுக்கி இருக்கணுமோ என்ன நடந்துருக்கான்னு தெரியல. இந்த கல்லை பாருங்க எப்படி இருக்குதுண்டு. கிரானைட் கல் தான். இங்கே பாருங்க, மேலே செங்கல் மாதிரி கிடக்கு. ஆனால் செங்கல் இல்லை, அது கிரானைட் கல். முழுக்க கிரானைட் கல்லை வச்சு கட்டி இருக்கணும். சோழர்கள் கூடுதலாக எல்லா இடத்துலையும் கோயில் கட்டிக்க இப்படியான செங்கல், அதாவது செவ்வாய் வடிவிலாம் அந்த கோயில்களை கட்டுறவ. இங்கே பாருங்க,
அந்த மூலஸ்தானம் இருக்கிற இடத்துலையும் வந்து தூண் வைக்கிறதுக்குரிய இடம். இதுலேயும் இருக்குது, சுற்றி சுற்றி இருந்திருக்கு. இதில் ஒரு மூலஸ்தானத்துக்குரிய கட்டடம் இருந்திருக்கலாம், இதில் ஒன்று இருந்திருக்கலாம். அதை சுற்றி அந்த உள்வீதி மாதிரி வெளி வீதி இதாக இருந்திருக்கலாம். இது தேரோட்டங்கள் அது இதுன்னு சொல்லி பூசல் சாமி ஊர்வலம் நடக்கிற இடமா. சுற்றி வர காடு தான் பாருங்க, அப்படி இருக்குது இந்த இடம். இதுக்கான போகிறோன்னு தெரியல. மேலே பாருங்க இன்னும் 2-3 கோவில் இருக்குது. அது சிவன் கோவில். கேண்டி பெடாங் டலாமன் இருக்குது இங்கே பாருங்க பேர். அந்த கோவில் அடிக்கு போய் பார்ப்போம். அது என்ன இஞ்சாலை ஒன்று இருக்குது பாருங்க, இதையும் போய் பார்ப்போம். இதுலேயும் ஒரு இடம் இருக்குது, இது உள்ளுக்கு போய் பார்க்க விட மாட்டினோம். இங்கிலீஷில் போட்டிருக்கணும். இதுவும் ஒரு கோவில், சோழர்களால் கட்டப்பட்ட சிவன் கோவில். இது பாருங்க இப்படியான வடிவமைப்புண்டு. இது கிணறோ ஜாகம் செய்கிற இடமா இருக்கும். சோழர்கள் அந்த காலத்தில் தங்களோட பாதுகாப்பு கருதி இங்கே பாருங்கோ, இதுதான் அந்த கிரானைட் கல். இந்த கல்லை வெட்டி தான் அவையில் இந்த கோவிலை கட்டி வச்சுக்கணும். யோசிச்சு பாருங்கோ, இந்த கல்லை அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வெட்டி, அதாவது சச்சதுரமாக சரியான ஒரு அளவில் வெட்டி இப்படியான கோவில்களை கட்டி இருப்பினமண்டு நினைக்கவே உங்களுக்கு புல்லரிக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் கூட அந்த காலத்தில் இல்லை. ஆனால் அவை தங்களோட அறிவை வச்சு எப்படியெல்லாம் இந்த கல் எடுத்து அதுலேருந்து கோவில்களை கட்டி வச்சுக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரானைட் மேலே இப்போ சோழர்கள்ட்ட இன்னொரு கோவிலுக்கு போய்கொண்டிருக்கிறோம். 3 விதமான கட்டிடம் இருக்குது பாருங்கோ. அதுவும் செங்கல் கட்டிடம். செங்கல்ல தானே. ஓ, கிட்ட போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த கல் எப்படியெல்லாம் வந்து வெட்டி எடுத்து இடையில சீமந்த பூச்சி மாதிரி அந்த காலத்துலேயே இந்த பூச்சி வந்திருக்கு பார்த்தீங்களே. இப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்கணும்ண்டு பெரிய ஆக்கல்லானே. கீழே இருக்கிறது இப்போ கட்டினதாக்கும். அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்க. இதுலாம் சிவலிங்கம் இருந்ததாம், நூதன சாலையில் வச்சிருக்கிறோம். இதில் பார்த்திங்கண்டா இதுலேயும் ஒரு கோவில். இது செங்கல் இல்லை, ஆனால் செங்கல்ன்ற வடிவமைப்பிலே தூரத்தில் பார்க்க தெரியுது. இது கல்லாண்டு தெரியல. இதை பற்றி தெரிஞ்சாக்க சொல்லுங்க. இது கிரானைட். இதா பாருங்க. இங்கே பாருங்க, மூலஸ்தானம் இருந்ததுக்குரிய இடம். இதுக்குள்ளுக்கு போய் பார்க்க விட மாட்டேன். அதுக்குள்ளுக்கு என்ன இருக்கான்னு தெரியலை. போய் பார்ப்போம். ஒழிச்சு தான் போகணும். இதுக்கு கேமரா இருக்கோ தெரியலை. அங்கால நிற்கின மக்கள். அங்கால காடு அங்கால அப்படி மலைக்காடு. இதில் பாருங்க தூண் வைக்கிறதுக்குரிய இடங்கள். மேலே ஒரு வித்தியாசமான இடம் தானே. இங்கே அலையும் இருக்குது பாருங்க. இன்னொரு இடம்னு சொல்லலாம். இங்கே பாருங்கோ, இதே மாதிரி தான் உள்ளுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். அதாவது மூலஸ்தானத்தில் சிலை வைக்கிறதுக்குரிய இடம். சிவபெருமான் சிலை இருந்திருக்கலாம். பார்த்தீங்களே எப்படியான இடங்கள் உண்டு. சோழர் படை, தமிழர் படை. வச்சிருக்கணும் என்னன்னு தெரியலை. இங்கே பாருங்க, அடையாளத்துக்கு வச்சிருக்கணும். ஏதோ இதுக்குள்ளே இருந்திருக்கலாம், இருந்து எடுத்திருக்கலாம். இந்த பாருங்க, தூண் இருந்ததுக்குரிய அடையாளம்.
என்னன்னு தெரியலை. இப்படி இஞ்சால் பக்கம் போய் பார்ப்போம். இஞ்சால் என்ன இருக்குது? இஞ்சால் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள ஆக்கள் இருக்கணும், செக்யூரிட்டி மேர். மேலே போய் கோவிலை பார்த்துட்டு வந்தாங்களானே. இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இந்தியாவில் வந்து அந்த கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கங்கள் மூலஸ்தானத்தில் இருந்த இடங்கள், கோவில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்தியாவில் இருக்குது. போய் பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா கோயிலுண்ட ஒவ்வொரு பகுதிகள் இருக்குது பாருங்க. கோவில்களை இப்படியெல்லாம் கட்டி இருக்கணும்னு சொல்லி. இது சிவலிங்கம் இருந்ததுக்குரிய இடமா இருந்திருக்கலாம். சரியான ஒரு அளவில் செதுக்கி இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தூண் எப்படியெல்லாம் பொருத்தி வச்சிருக்கணும்ண்டு. கிரைண்ட் ரைஸ் இன்டு ஃப்ளவர். இது என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் சோழர்கள் பயன்படுத்தின அரிசியை அரைக்கிறதுக்குரிய ஒரு கல் ஏண்டா. இப்போ எங்களோட இடங்களில் அம்மி ஆட்டுக்கல் மாதிரி இது ஒரு ஆட்டுக்கல், அந்த காலத்து ஆட்டுக்கல் பாருங்க. ஸ்டாச்சு ஆஃப் பேஸ் இந்த இருக்குது பாருங்க, இதில் போட்டிருக்கிறோம். 10ஆம் நூற்றாண்டு கால பகுதிகளில் இந்த அடிப்பகுதி இருக்குது. இது என்னென்னா கோயிலுண்ட கூட நிறுத்துறதுக்குரிய பகுதிகள். இது என்ன வித்தியாசமான அமைப்பு பாருங்க, இப்படியெல்லாம் செய்து வச்சுக்கணும்ண்டு. தூணை பொருத்தி வைக்கிறது எல்லாம் கிரைனேட், அதுலேயே அப்படியே செதுக்கி இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைனேட் கல். இது என்ன? இது சுகர்கேன் ஜூஸர். 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது என்னண்டா கரும்பு சாறு புளிகிறதுக்குரிய இயந்திரம். இயந்திரம்ண்டா கல்லில் தயாரிக்கப்பட்ட இயந்திரம். 2ஆ வெட்டி பார்த்துருக்கேன் முள்ளுக்கு என்ன இருக்குன்னு. கிரைனைட் கல்லி எடுத்து அதை கரும்பு சாறு புளிகிற இயந்திரமாக மாற்றிருக்கணும், பெரிய ஆக்கலான. இது என்ன? இது அந்த காலத்தில் இதை முடிக்கிறது, ஊரால் உலாக்க அப்படி இப்படி எதுவும் இருக்கலாம். இதையும் வெடிச்சு போடுது போல. இரும்பு இது. ஓ மேனா, மேலே இரும்பு பூச்சு. இது கருங்கல். இதுலேயும் அந்த ஆட்டுக்கல்லுன்றாலும் எங்களை தமிழர்கள் அந்த கண்டுபிடிப்பாக தான் இருக்கு. இங்கே வரும் ஆட்ட அதுக்குள்ள அந்த அரிசி அரைச்சி வரும். இந்த பக்கம் இருக்குது. இதுலேயும் தூணை நிறுத்துறதுக்குரிய ஏதும் ஒரு இடங்களாக இருக்கும். இங்கே பாருங்க. இப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறேன்டா, இந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட முக்கியமான பொருட்களை வந்து நூதன சாலையெல்லாம் வச்சிருக்கணும். அதைத்தான் பார்க்க போய்கொண்டிருக்கோம். அங்கே போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னாண்டா இதில் இருக்குது சீனா சம்பந்தமான பொருட்கள். இது ஒரு கோவில் பாருங்க, எங்கெங்கே எல்லாம் கோவில் இருக்குன்னு போட்டிருக்கணும். இதில் இந்த உலகத்தில் வரலாற்று சம்பந்தமான ஒரு ஆய்வு பற்றி போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள். இதுதான் இரும்பு தாது, அந்த இரும்பு கல்லில் இருந்து இரும்பு எடுப்பினோம். ரெஸ்ட் ஆஃப் அயன் எடுத்த பிறகு இது இப்படி தானே இருக்குமா இந்த கல். அயன் இன் கோட். வணிக நடவடிக்கைகளை பற்றி போட்டிருக்கணும். அந்த காலத்தில் இப்படித்தானே இரும்பு இருக்கிறவ அந்த கல்லை தூக்கி இதுக்குள்ள போட்டால் இரும்பு தாது தண்டை வல்லூரிக்குள்ள வரும். பிறகு அதை பிரித்து எடுப்பினோம். பெரிய ஆக்கள் இடத்த கைப்பற்றி போட்டு திருப்பி தன் படைகளை திருப்பியே தன் நாடக கூடிய நோனவரான் ராஜேந்திர சோழன் அகழ்வாராய்ச்சி செய்த காலப்பகுதிகள் மற்றும் அகழ்வாராய்ச்சியை பற்றி போட்டிருக்கணும். இதுதான் சோழர்கள கோவில் கட்டின வரலாற்றை பற்றி போட்ட இடம் பாருங்க. சோழர்களில் வரலாற்றை பார்க்கணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்தால் சரி. இதில் பாருங்க அந்த கோவில்களை பற்றி போட்டிருக்கணும். அதில் உங்களுக்கு காட்டினேன் அந்த கோவிலான் இது. இப்போ நாங்கள் அப்போது போய் பார்த்த கோவில் இருக்கிற இடம். அந்த காலத்தில் ஸ்ரீ விஜயண்ட வணிக பாதை,
அதுக்கெல்லாம் இந்த இடம் கடாரம் இருந்திருக்குது. பிறகு அதை சோழர்கள் கைப்பற்றினவ. இப்போ இந்த இடத்துக்கும் என்னென்ன இடங்களுக்கும் இடையில வணிகம் நடந்தான்னு சொல்லி போட்டிருக்கணும். வேங்கை, சிச்சோலா, இது வந்து சோழர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட இடம். தம்ரபுரி, இது வந்து விஜயநகர பேரரசு. பார்த்தீங்கன்னா சோழர்கள் எல்லாம் அப்படி வந்திருக்கிறோம்ட்டு. இதான் அந்த வணிக பாதை. ராஜராஜ சோழன் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய குத்தி. அந்த காலத்திலே இது பயன்படுத்தி இருக்கிறேன் பாருங்கோ. அது எதுன்னு சொன்னால் இதுதான். சைனீஸ் நாணயம் மேலே இருக்கிறது. இதுலேயும் ஒரு நாணய குத்தி இருக்குது பாருங்கோ. ஒரு விஜய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணய குத்தி பாருங்கோ. தமிழ் கல்வெட்டு பாருங்கோ. அந்த காலத்து தமிழ் கல்வெட்டு. அந்த காலத்தில் இந்தியான்ற ஒரு நாடே இல்லை. தமிழ்நாடு, அதாவது வந்து தென்னிந்தியா அந்த நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் வெள்ளவெற்ற ஆட்சி, தமிழர்கள ஆட்சி ஒரு தனி நாடாகவும் மற்ற இடங்கள் மற்ற நாடாகவும் இருந்தது. இப்போ தான் இந்தியா ஆண்டு வந்துடுது. இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கணும், மொழிபெயர்த்து வச்சிருக்கணும். சிவலிங்கத்தை பார்க்க முடியாமல் போடுறது காரணம் என்னன்னு சொன்னால், அது வந்து இப்போ இதில் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்காம, அதால் ரினோவேஷன் நடந்து கொண்டிருக்கோம். அதனால் இப்போ நான் அதை பார்க்கலாது. ஜூலை மாதம் தானே துறப்பினோம். 7ஆம் மாதம் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம்.